Hi friends, welcome to our channel. திடீர்னு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்தாலும் சரி, டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாலும் சரி, ஃப்ரிட்ஜில் பிரெட் பேக்கெட் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த பிரெட் போண்டா. தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைசஸ், அப்புறம் கொஞ்சம் ரவை, ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய். பிரெட்டோட எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்ம போண்டாக்கு. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ப்ரெட்லேயே சால்ட் இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியனில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் பால்ஸ் பிடிக்க வராது. ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பால்ஸ் பிடிக்க வரதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பால்ஸ் பிடிக்க வருது, இந்த ஸ்டேஜில் நம்ம நிப்பாட்டிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணுறதா. இப்போ ஃபஸ்ட்டு பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க பால்ஸை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உள்ளே போட்டோடனே உடனே கிளறாதீங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க. அப்பப்போ லைட்டாக கிளறி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா எல்லாம் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான பிரெட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. வெரி குயிக் அண்ட் டேஸ்டி ரெசிபி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள்.